அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தார் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் லேவியராகமம் 20வது அதிகாரத்தின் 7வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தர்களாயிருங்கள், பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆதலால் என்றால் ஏதலால். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். லேவியராகமம் 20வது அதிகாரத்தின் 7வது வசனம் ஆதலால் என்று சொல்லுமையானால் ஏதலால் என்று பார்க்க வேணும். அதற்கு மேலேயுள்ள 6வது வசனம் சொல்லுகிறது, அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்மா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். ஆதலால் இப்பொழுது தொடர்ச்சி கிடைக்கிறது. எப்படிப்பட்ட தொடர்ச்சி? அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்மா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக நான் என்ன செய்வேன்? எதிர்த்து நிற்பேன். நின்று அவர்களை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி கேட்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள். அஞ்சனம் என்றால் என்ன? குறி என்றால் என்ன? அஞ்சனம் என்ற வார்த்தை வேதாகமத்திலே அதிகமாய் சொல்லப்படுகிறது. அஞ்சனம் என்றால் ஆவிகளிடத்தில் போய் சோசியம் குறி கேட்கிறவர்கள். அஞ்சனம் என்றால் ஆவிகளிடத்திலே போய் குறி கேட்கிறவர்கள். குறி கேட்கிறவர்கள் யார் என்று கேட்டால் ஜோசியக்காரிடத்திலே போய் குறி கேட்கிறவர்கள், அவர் குறி சொல்லுகிறவர்கள். இவர்களை பின்தொடர்கிறவர்கள், அதன் மூலமாய் சோரம் போகிறவர்கள் என்று சொன்னால் தங்களுடைய கற்பை இழக்கிறவர்கள். சோரஸ்திரீ என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இயேசுவின் பிள்ளை என்ற தன்மையை, உத்தமத்தை இழந்து போகாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேணும்? நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி நாம் பரிசுத்தர்களாக இருக்க வேணும். இந்த அஞ்சனம் என்ற வார்த்தை இலக்கியத்திலே சொல்லப்படுவது என்ன என்றால் கண்களுக்கு மை தீட்டுதல். அஞ்சனம் என்றால் கண்களுக்கு மை தீட்டுதல். வேதாகமத்தில் அஞ்சனம் என்றால் ஆவிடத்திலே போய் குறியேட்டல். கிராமத்திலே ஒரு வார்த்தை உண்டு, உங்கள் அம்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா வெஞ்சனம் வைக்காங்கன்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் தெரியும்? வெஞ்சனம் என்றால் குழம்பு, சாம்பார், கத்திரிக்காய் கூட்டு, கூட்டல்ல குழம்பு. அப்போ அஞ்சனம், வெஞ்சனம். இந்த அஞ்சனம் என்ற வார்த்தையை தமிழ் கவிஞர் ஒருவர் உபயோகித்திருக்கிறார். பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி பூவையின் அண்ணன் கைகூட்டி, கைகளை போட்டி. பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி எங்கே இருந்து கண்டுபிடித்தாரோ அந்த கவிஞர். இந்த அஞ்சனம் என்ற வார்த்தையை வேதாகமத்தை மொழிபெயர்த்த பண்டிதர்களும் கண்டுபிடித்திருக்கார் என்று சொன்னால் அது மிகவும் சிந்தனைக்குரியது. ஆகவே நான்
உங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். நீங்கள் ஆவிடத்திலே குறியேற்கக்கூடாது, ஜோசிடத்திலே குறியேற்கக்கூடாது, அவர்களை பின்தொடர்ந்து சோரம் போகக்கூடாது. அதற்கு மாறாக நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். ஏனென்றால் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று அதே லேவியராகமம் 20வது அதிகாரத்தின் 26வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. கர்த்தர் என்ன சொல்கிறார்? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக, பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அற்புதமான வசனம். நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? பிரித்து எடுத்திருக்கிறார். We separated by God's Spirit. கடவுளுடைய ஆவியானவராலே நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனபடியினாலே நீங்கள் பரிசுத்தப்படுத்தி உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தி நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அல்லேலூயா. ஆகையினாலே தேவனாகிய கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே இன்னும் ரட்சிக்கப்படாத நம்முடைய உடன் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் இருக்கிறார்கள். கர்த்தர் நம்மை மாத்திரம் ஏன் பிரித்தெடுத்திருக்கிறார்? நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவானாய் காணப்படும்படிக்கு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். சிருஷ்டிப்பின் சரித்திரத்திலே ஆதியாகமம் 1வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலே வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அதே போல இருண்ட இந்த உலகத்திலே இருளான ஜனங்கள் மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆமாம், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அந்த ஜீவ ஒளி அடைந்திருப்பான். நான் உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன், நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் பரிசுத்தராய் இருக்கும்படிக்கு வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்த கர்த்தர் இந்த பொல்லாத ஜனங்கள் மத்தியிலே நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் புரியுது? அவர் என்ன பிரிச்செடுத்தாலும் நான் ஒன்றும் பிரிஞ்சு வரல, நான் அப்படியே தான் இருக்கேன். அது எப்படி? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருளின் பிள்ளைகளா? சொல்லிட்டீங்க. உண்மையிலே அப்படி வாழ்கிறோமா? வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா எப்படி இருக்கணும்? இருளிலே நடவாமல் வெளிச்சத்திலே நடந்து ஜீவ வழி அடைய வேணும். தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பணியை செய்து நிறைவேற்றி விட்டார். எல்லாம் கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பணியை செய்து நிறைவேற்றி நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி நீங்கள் பரிசுத்தராயிருங்கள், நான் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகவே நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று நீங்கள் என்னுடையவர்களாகும்படிக்கு நான் உங்களை என்ன செய்தேன்? மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லி 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 18வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 237வது பக்கம், 237. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். நம்மில் என்ன உண்டாம்?
பிரிவினைகள், டிவியேஷன்ஸ். கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்த பின்பு நமக்குள்ளாக பிரிவினைகள் உண்டாயிருக்கிறது. இப்ப கிறிஸ்தவத்துக்குள்ள உள்ள பிரிவினை என்ன? நாங்கள் அந்த சபை, நீங்கள் இந்த சபை, நாங்கள் ஆவியில் 7 வானம் போவோம், நீங்கள் உங்கள் சர்ச்சுக்கு மேலே கூட போக முடியாது. கேளுங்க, நம்ம யாரும் இடப்படவே முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. யாரும் இடப்படவே முடியாது. ஆகையினாலே என்னை நானே பரிசுத்தப்படுத்தி நான் பரிசுத்தனாக இருந்தால் நான் அவருடனே இருப்பேன். அவர் என்ன சொல்றாரு கவனிங்க, நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும் பொருட்டு உங்களை நான் என்ன செய்தேன்? மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். பிரித்தெடுத்த ஜனங்களாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்குள்ளேயே பிரிந்திருந்தால் எப்படி? அல்லேலூயா. நீங்கள் உண்மையான கிறிஸ்துவ பிள்ளையாக இருந்தால் யாரை பார்த்தாலும் முதலாவது ஒரு சிநேகமாக பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அது குறி சொல்கிறவங்களா இருந்தாலும், கோடாங்கி அடிக்கிறவங்களா இருந்தாலும், சாமியாடியாக இருந்தாலும், நெருப்பில் நடக்கிறவங்களா இருந்தாலும், இயேசுவின் பிள்ளையாக இருந்தாலும், கடவுளை இல்லைன்னு சொன்னாலும் யாரை பார்த்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்? சிநேகமாக பார்க்கணும். அது ஏன்னு கேட்டால், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தி நீங்கள் பரிசுத்தராய் மாறுவீர்களாக. ஏன் என்று கேட்டால், அவர்களை விட்டு உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்தது எதற்காக என்று சொன்னால் அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படிக்கு. இது கொஞ்சம் புரியுறது கஷ்டம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஜனங்கள் அக்காலங்களில் இருந்தார்களா? யாருமே இல்லை. ஆனால் அவர் யாரையும் கடிந்து கொள்ளவில்லை, யாரையும் புறம்பே தள்ளவும் இல்லை, யாரையும் ஒதுக்கவும் இல்லை, யாரையும் பிரித்து கொள்ளவும் இல்லை. தன்னை விட்டு அவர் பிரித்து கொள்ளவே இல்லை. இன்றைக்கு நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நான் நம்புகிறேன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தின் 18வது வசனத்திலே சொல்லுகிறார். என்று சொன்னால், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி நீங்கள் பரிசுத்தவான்களை மாறுவது எதிலே இருக்கு என்று சொன்னால், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதில் இருக்கிறது. எப்படி பரிசுத்தப்படுத்த வேணும்? என்னை நானே ஞானி என்று எண்ணாதபடிக்கு, ஒரு அல்ல சொல்லமா, என்னை நானே அறிவாளி என்று எண்ணாதபடிக்கு, என்னை நானே புத்திசாலி என்று எண்ணாதபடிக்கு, நான் என்னை பரிசுத்தப்படுத்தி என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது எதிலே இருக்கு என்று சொன்னால், என் தேவனாகிய கர்த்தர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், அவருக்கேற்ற பரிசுத்தவானாய் நான் காணப்படும்படிக்கு நான் ஒருவரையும் பிரித்து பார்க்க மாட்டேன். அதனால எல்லா ஜனங்களோடும் ஒரு சிநேகமான ஒரு உறவு இருப்பதைத்தான் இயேசு விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பாவிகள் மத்தியிலே வாழ்ந்த பரிசுத்தர். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. யாருன்னு சொல்லாம விட்டுட்டீங்களே, அர்த்தம் சொல்லணும். எல்லாம் சொல்லுங்க, மறுபடியும் எல்லாம் சொல்லிட்டீங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்க, நானும் பாவிகள் மத்தியில் வாழ்கிற பரிசுத்தர் அப்படின்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்க. அப்போ நீங்கள் இன்னும் அந்த நிலை அடையலையோ? சொல்லுங்க. கொஞ்சம் இருந்து பார்த்தா தான் தெரியும். நான் என்ன சொல்கிறேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் 1 வாரம் இங்கே வந்து தங்கிடுங்க. இங்கே உங்களுக்குரிய வசதி இல்லாட்டாலும் நீங்கள் என் கூட 1 வாரம் இருந்து பார்க்கணும். அப்போ தான் என்னுடைய உண்மையான ஆவி தெரியும். ஒத்துக்கிறீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவோட வந்து அவங்க எவ்வளோ இருந்தாங்க? 3 ஆண்டுகள் இருந்தாங்க. அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? சரியா? நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். எப்படி என்றால், அற்புதமாக வசனம் சொல்வதை கவனிங்கள். லேவியராகமம் 20:7 உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்த தேவன் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் பரிசுத்தவான்களாக. உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தவான்களாக இருக்கும்படியாக.
மற்ற ஜனங்களை விட்டு அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆனால் உங்களுக்குள்ள பிரிவினை உண்டென்று அவர் பார்க்கிறார். இந்த சிநேகமான ஒரு பார்வை எங்க பாருங்க, பக்கத்தில் உள்ளவங்களை ஒரு சிநேகமா பாருங்க. இதை பார்க்க மாட்டேங்க. நீங்க எங்க போனாலும் ஒரு சிநேகமான பார்வையோடு இருங்க, உங்களுக்கு மேன்மை உண்டாகும். ஆமா, ஒரு நாள் 2 நாள் அல்ல, எப்பொழுதுமே. பஸ்ஸில் பிரயாணமாகிறீர்கள், உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார போகிறா, நீங்கள் இப்படி மூஞ்சி திருப்பக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், உட்காந்து சீட்டை மேலே அவருக்காக நம்மளே தொடச்சி விடணும். ஒரு தட்டு உட்காருங்க, அப்படி சின்ன குட் அப்படிம்பாங்க. நீங்கள் வாட்டுக்கு வந்தோடனே இப்படியே ஒரு குஷ்டரோகியை பார்க்குற மாதிரி இப்படியே பார்த்துட்டு இப்படி கொஞ்சம் விலகுனீங்கன்னா, என்ன நம்மளுக்கு இப்படி விலகுறான், நம்ம கொஞ்சம் நெருக்கணும், அவன் நெருக்குவான். அந்த ட்ரெயினில் போகும்போதெல்லாம் யோசிப்பேன், நல்ல சீட்டாக பார்த்து உட்காருங்க, சந்தோரமாக உட்காருங்க, தூசியெல்லாம் தொடங்க. அதில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குஷ்டரோகி உட்காந்து எந்திரிச்சு போயிருப்பான். இந்த கனிவான பார்வைக்குன்னு இந்த அப்ளிகேஷன் எழுதும்போது நாங்கள் கடைசியாக ஒன்று டைப் பண்ணுவோம், இதை கன முதலமைச்சர்களின் கனிவான பார்வைக்கு அனுப்புகிறோம், சமர்ப்பிக்கிறோம். அவர் பார்வையில் கனிவு இருக்குதாமா, அவர் அப்படியே அட்ராக்ட் பண்ணுறது எப்படி. இதை கன முதலமைச்சர் அவர்களின் கனிவான பார்வைக்கு சமர்ப்பிக்கிறோம். எல்லோருடைய பார்வையும் கனிவா இருக்கா, திருட்டு மொழி முழிக்குதா? நல்லா கவனிங்க. உங்களுக்கு எதிரியாகவே இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டா தரையை பார்த்துட்டு போகிறத அவங்க பார்த்துருவாங்க. சைக்காலஜி எங்கேயோ இல்லை. எப்படி உங்களுடைய எதிரியே வந்தாலும் நீங்கள் வாட்டுக்கு அமைதியாக தரையை பார்த்துட்டு வெளியே போகிறத அவன் பார்ப்பான். பரவாயில்லையா, நம்ம மேலே ஒரு கோபமே இல்லையே, நம்ம மேலே ஒரு வேகமே இல்லையே. இந்த அறிவு பிறவியிலேயே எல்லாருக்குள்ள இருக்கிறது. உங்களுக்குள்ளே பிரிவுகள், பிரிவினைகள், பேதமைகள் உண்டென்று நான். எதுக்காக இந்த பிரசங்கம்? இயேசு அவருடைய இருக்கும்படிக்கு அவர் மற்ற ஜனங்களை விட்டு நம்ம பிரித்தெடுத்து விட்டார். ஆனால் நம்மை நாமே பிரித்து கொண்டிருந்தால், என்னை நானே பரிசுத்தப்படுத்தி நான் பரிசுத்தனாக இருக்க பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகையினாலே 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 227வது பக்கம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேணுமா? ஒரே காரியத்தை பேசணும். எப்படி ஒரே காரியத்தை பேசுறது? எதை பேசினாலும் அதில் கர்த்தராகிய இயேசுவை முன்வைத்து பேச வேணும். அதுதான் ஒரே காரியத்தை பேசுவது. இப்போ வெள்ளம் வந்துருச்சுல்ல வடநாட்டில், யார் பொறுப்பு? எதிர்கட்சிக்காரங்களுடைய சதியா? ஆளுங்கட்சிக்காரங்களுடைய கவனக்குறைவா? என்ன காரணம்? சரி, அங்கே வெள்ளம் வந்துருச்சு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நமக்கு ஏன் வெள்ளம் வரல, மழை வரல, வெயில் போட்டுக்கொள்ளுது? யார் காரணம்? இது நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுடைய சதி தான். வசனத்தை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10வது வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசுங்கள். கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவர் என்னை நடத்துகிறார். ஏக மனது, ஏக யோசனை, பிரிவினைகள் இல்லாத ஜனமாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏக மனது. என்ன மனது? ஏக மனது. ஏகமாக ஒருமித்து ஒன்றாக ஏக யோசனை. எல்லோருடைய யோசனை எப்படி இருக்கிறது? ஒரே காரியத்தை பேசுகிறார்கள். இவர்கள் அஞ்சனம் பார்க்க போக மாட்டார்கள். இவர்கள் குறி சொல்லிடத்தில் போக மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் கர்த்தர் இயேசு நாமத்தினாலே
பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள். பிரிவினைகள் இருக்கா? நல்லா கவனிங்க. இந்த 1 கொரிந்தியர் 1:10 முதல்ல உங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுடைய வீட்டில் என்ன செய்யணும்? ஸ்டார்ட் பண்ணணும். வீட்டில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? ஒரே காரியத்தை பேச வேணும். அல்லேலூயா. வீட்டில் எது நடந்தாலும் எல்லாரும் என்ன செய்யணும்? கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருக்கு தெரியாமல் நடக்கவில்லை. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது. கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் இந்த நாள் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், அவர் இனிமேல் நடத்துவார் என்று சொல்லி உங்கள் வீட்டில் எல்லாரும் ஏக மனதோடு ஏக யோசனையோடு ஒரே மனதோடு பேசுவீர்களா? வேதம் கேட்கிறதை பாருங்கள். நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும். எந்த காரியத்தை பேச போகிறோம்? எது நடந்தாலும் அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடப்பதில்லை என்பதை நீங்கள் பேசுங்கள். ஆகவே இந்த பிரிவினைகள் வர காரணம் என்ன என்று கேட்டால், ஏசாயா 59:2 பழைய ஏற்பாட்டில் 865 பக்கம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. தேவனாகிய கர்த்தருடைய ஜனமாய் நாம் இருக்கும்படிக்கு அவர் நம்மை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தார். நமக்குள்ள பிரிவினைகள் வர காரணம் என்ன? உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கு நடுவாக, உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவுண்டை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. இப்ப சொல்லுங்க, எனக்குள்ளாக அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் என் தேவன் எனக்கு செவிகொடார். அற்புத வசனம். அநேக வசனங்கள் உண்டு. அதிலே ஒரு அற்புதமான வசனம் எபேசியர் 2:5 பக்கம் 264 புதிய ஏற்பாட்டிலே, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஆனபடியினாலே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் யோக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஏனென்றால் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். லேவியராகும் 20:26 கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தர்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் என்ன செய்தேன்? பிரித்தெடுத்தேன். பிரித்தெடுக்கும் போது நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? அக்கிரமங்களினாலே மரித்து போனவர்களாய் இருந்தீர்கள். உங்களை கிறிஸ்துடனே கூட பிதாவாகிய தேவன் உயிர்ப்பித்தார். ரட்சிப்பு உண்டானது கிருபையாக. அல்லேலூயா. ஒரு நீண்ட பிரயாணம் நமக்கு இருக்கிறது. யோவான் 8:5 தொடங்கி வாசிக்கிறேன், கவனியுங்கள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? எப்படிப்பட்டவர்களை? 4 யோவான் 8:4 போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு, அவர் மேல், இயேசுவின் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து
உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு இருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து பார்த்து அந்த ஸ்திரீயை தவிர ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த நீண்ட பிரயாணத்திலே ஒரு குறிப்பிட்ட ஸ்திரியானவளை கல்லெறிந்து கொல்லும்படியாக ஒரு கூட்டத்தார் வந்து நிற்கிறார்கள். அவர்கள் வந்ததே முதலாவது இயேசுவின் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படிக்கு வந்தார்கள். இயேசு செய்த அணுகுமுறையை கவனியுங்கள். மற்ற ஜனங்களை விட்டு கல்லெறிந்து கொல்லும்படியாக வந்திருக்கிற ஜனங்களை பிரித்தெடுக்கும்படியாக, திரளான ஜனங்கள் அந்த பட்டணத்தில் இருந்திருக்கக்கூடும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் மாத்திரம் ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து இயேசுவிடத்தில் நிறுத்துகிறார்கள். அவர்கள் இயேசுவின் மேலே குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படிக்கு வந்தார்கள். இந்த ஜனங்களை பார்த்து இயேசு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்றார். மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் யாரும் இதுவரை கேட்டதே இல்லை. இப்படிப்பட்ட தவறை செய்த ஸ்திரியை மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொன்று கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார், ஒரு கூட்ட ஜனம் வந்து இயேசுவிடத்தில் வந்து நிற்கிறது. இயேசு சொன்ன வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொன்னார். அவர்கள் அதை கேட்டு, யோவான் 8:9 அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை கேட்டுக்கொண்டார்கள். கேட்டுக்கொண்டு தங்கள் மனச்சாட்சியிலே அவர்கள் தங்களோடு தாங்களே பேசிக்கொண்டார்கள். அந்த மனச்சாட்சி அவர்களை கடிந்து கொண்டது. அவனுடைய மனச்சாட்சி அவனை கடிந்து கொண்டது. கடிந்து கொண்டவுடனே அங்கே இருந்த பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் நழுவி விட்டார்கள், போய்விட்டார்கள். இயேசுவோ தனித்திருந்தார். ஆனால் இயேசு ஒரு இடத்தில் சொல்லுகிறார், நான் என் பிதாவோடு கூட எப்போதும் இருக்கிறேன், நான் தனியே இருக்கவில்லை, அவர் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார். இயேசு தனித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த ஸ்திரீ அதே இடத்திலே நின்று கொண்டே இருந்தாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அந்த ஸ்திரியானவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இல்லை ஆண்டவரே கிடையாது. 11 யோவான் 8:11 அதற்கு அவள், ஒரு கோலன், அதற்கு பிறகாக இல்லை, ஒரு கமா, இல்லை ஆண்டவரே என்றாள். ஆமென். கவனிக்கீங்களா? அதில் ஒரு ஜெபம் இருக்கிறது. நீ சொன்ன வார்த்தையினாலே எல்லோரும் கலைந்து போய்விட்டார்கள். அவர்களெல்லாம் பாவிகள்.
அவர்கள் என்னை கல்லெறிந்து கொல்ல தகுதியற்றவர்கள். நீரோ வென்றால் கல்லெறிந்து கொல்ல தகுதியுடைய பரிசுத்தர். கவனிக்கீங்களா? அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே, நீர் என்னை மன்னியும் என்று பொருள். உங்களிடத்தில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னவுடனே எல்லோரும் பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராக போய்விட்டார் என்று சொன்னால் எங்கேயோ போய்விடவில்லை. அவள் நின்ற நிலையிலிருந்து கொஞ்சம் தூரமாக இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சம்பவிக்கும், இவர் என்ன செய்ய போகிறார்? இயேசுவை குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படிக்கு வந்தவர்கள் எப்படி போவார்கள்? அந்த ஸ்தலத்தை விட்டு சற்றே தூரமாக இருந்து என்ன சம்பவிக்கிறது என்பதை அவர்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஸ்திரியானவள் அதே இடத்தில் நிற்கிறார். இயேசுவோ தனிமையாக இருக்கிறார். இயேசு நிமிர்ந்து பார்க்கிறார். உண்மையிலே குற்றம் சுமத்தவர்களா எங்கே என்று கேட்டார். அவர்கள் எல்லாரும் என்ன செய்விட்டார்கள்? போய்விட்டார்கள். இல்லை ஆண்டவரே என்று அவள் அவரிடத்திலே அலறுதலாக சொல்லியிருக்க வேணும். ஆண்டவரே, நீர் என்ன சொல்ல போகிறீர்? என்னை என்ன செய்ய போகிறீர்? அதற்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நானும். இயேசு பரிசுத்தராக இருந்தாலும் அக்காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளாக தன்னை பிரித்து கொள்ளவில்லை. அப்ப பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை பார்த்து என்ன சொல்லுவார்? நீர் என்னுடையவராக இருக்கும் பொருட்டு, அப்படித்தானே சொல்லுவார். லேவியராகமம் 20 அதிகாரத்தின் 26வது வசனத்துக்கு வாருங்கள். நீர் எனக்கேற்ற பரிசுத்தவானாய் இருக்கும் பொருட்டு, நீர் என்னுடையவராய் இருக்கும் பொருட்டு மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன். நீர் பரிசுத்தர். ஆனாலும் நீர் மற்ற ஜனங்களை விட்டு உண்மை பிரித்து கொள்ளாமல் பாவிகள் மத்தியில் வாழ்கிற பரிசுத்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று சொன்னால், நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களுக்குள் பிரிவினைகள் உண்டென்று 1 கொரிந்தியர் 11:18 கேள்விப்படுகிறேன். நாம் பார்க்கவில்லை. நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களுக்குள்ளாக பிரிவினைகள் உண்டென்று நான் கேள்விப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து சபையில் எல்லோரும் கூடி வந்திருக்கையிலே அவர்களுக்குள்ளாக பிரிவினை உண்டாகாதபடிக்கு, அவர்கள் தேவனுடைய ஜனங்களாகும்படிக்கு அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி என்ன என்று கேட்டால், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். அவர்களையும் இவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, அந்த ஸ்திரியையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், இவர் பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியாக. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலா தெரியும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வந்தவர்கள் எல்லாம் பாவிகள். அந்த பாவிகள் மத்தியிலே பரிசுத்தராய் வாழும்படிக்கு பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை பிரித்தெடுத்து பரிசுத்தராய் பரிசுத்தப்படுத்தி காத்து வருகிறார். பாவியான ஜனங்களெல்லாம் வந்திருக்கையிலே அவர்களை இவரை விட்டு பிரிந்து போனாலும் இந்த ஜனங்களை பிரித்தெடுக்கப்படும்படியாக அவர் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். அவர்கள் பிரிந்து போய் தூரமாய் நின்றார்கள். ஆனாலும் அவர்கள் தேவ ஜனங்களாக இருக்கும்படிக்கு அவர்களையும் அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. இந்த சிறியானவளை இவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், இவர் தன்னை பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியாக. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது அவள் மேல் கல்லெறிய கடவன் என்று சொன்னவனே ஒருவரும் கல்லெறியவில்லையே. கல்லெறிய தகுதியானவர் யார்? இயேசு ஒருவர் மாத்திரமே. ஏனென்றால் இவர் பாவமை செய்யாதவர், இவர் பரிசுத்தர். இவரே கல்லெறிந்து கொள்ள வேண்டிய தகுதியான இவர் கல்லெறிந்து கொள்ளாமல் அவளை பார்த்து சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. அவர்கள் எல்லாரும் இவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக வந்தார்கள். அவர்களையும் இவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இவளையும் அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. அவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கியம், அந்த வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? நீ போ, நீ போ. எங்க போறது? நீ போ, எங்க போறது?
அதே ஜனங்களுக்குள்ள தான் போகணும். இனி பாவம் செய்யாது. இப்போ இயேசு வந்தார் என்ன சொல்லுவாரு? இயேசு வந்தா என்ன சொல்லுவாரு? நானும் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, உங்களுக்குள்ள பிரிவினை உண்டு, நீங்களெல்லாம் யோக்கியர்களைப் போல இவளை குற்றப்படுத்துகிறீர்கள், நீயும் பாவிதான் அவளும் பாவிதான், ஆனால் உங்களை நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் உங்களை அனுப்பிவிட காரணம் என்னை நானே பரிசுத்தப்படுத்தி என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளும்படியாக உங்களில் ஒருவனை நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க போவதில்லை. நீங்கள் போகலாம், நம்ம எல்லாருமே போகலாம், ஆனால் இனி அதை ஏன் அவர் சொல்ல வேணும்? நீ போ ஆண்டவரே என்று அவள் அலறுகிறாளே, காரணம் இந்த வசனத்தை நீங்கள் நிதானித்து படிக்க வேணும். எப்படி படிக்க வேணும்? அவள் என்ன சொல்லுகிறாள்? யோவான் 8:11 அதற்கு அவள் இல்லை. அப்ப இல்லை என்று சொன்னா அவர் நிமிர்ந்து பார்ப்பார், அப்படித்தானே? அவர் குனிந்து எழுதி கொண்டே இருக்கிறார். அவர் என்ன எழுதினார் என்று எல்லாரும் யோசிக்கிறார்கள். ஒருவருக்கு இன்னும் புலப்படவில்லை, வெளிப்படுத்தப்படவும் இல்லை. அவர் என்ன எழுதியிருப்பார்? மோசே நியாயப்பிரமாணத்தை எழுதியிருப்பார் என்று இவர் சொல்லுகிறார்கள். கற்பனை எழுதியிருப்பார் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை 1000 தடவை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று எழுதியிருப்பாரோ? சிலர் அப்படித்தானே சொல்கிறாங்க. ஒரு 1000 தடவை ஸ்தோத்திரம் எழுதினா உங்களுக்கு கிருபைகள் வரும். என்ன எழுதினாரோ ஏதோ எழுதிட்டு போகிறாரு, ஆனால் ஸ்திரியானவர் தப்பிச்சாலா இல்லையா? என்ன எழுதியிருப்பார்? அவர் கல்லாதவராக இருந்தும் எப்படி இவர் வேத எழுத்துக்களை வாசிக்கிறார் என்று ஒரு வேத வசனம் இருக்கிறது, ஆனால் எழுதினார் என்று வேத வசனம் சொல்கிறது. இதெல்லாம் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருகிறேன். அப்போ இயேசு நிமிர்ந்து அந்த சிறியை தவிர ஒருவரையும் காணாமல், சிறியே உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும், ரொம்ப முக்கியம், ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். இல்லை, அவ்வளவுதான் பதில். ஆண்டவரே என்றாள். வேற எதாவது சொன்னாரா? அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார்? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஏனென்று கேட்டால் உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஆகவே அநீதியெல்லாம் பாவம்தான். நன்மை செய்ய அறிந்தவன் நன்மை செய்யாமல் போனாலும் பாவம்தான். இந்த யோவான் 8 இந்த சிறியுடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து நமக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய சத்தியம் என்ன என்று கேட்டால், பரிசுத்தராகிய தேவனே அவர் ஒருவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. ஏன் தீர்க்கவில்லை? தன்னை பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தவானாய் காணப்படும்படிக்கு என்று சொன்னால், இன்றைக்கு சபைக்குள்ளே பிரிவினைகள் உண்டு. என்னை போல அவர் இல்லை, அவரை போல இவர் இல்லை. யாரை பார்த்து யார் என்ன சொல்ல முடியும்? பரிசுத்தத்தை எடை போடுகிறவர்கள், விசுவாசத்தை எடை போடுகிறவர்கள், தங்களை தாங்களே ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்துக் கொள்ளுகிறவர்கள். அக்காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு கூட்ட ஜனத்தை தேவ ஜனமாக பிரித்தெடுக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். எல்லாரும் போய் தூரை நிற்கிறார்கள். அவர்களையும் இவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இவளையும் அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. ஆக்கினை இல்லாத ஒரு வாழ்வு வாழ வேண்டுமேயானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களை சர்வசாதாரணமாக குற்றப்படுத்தலாம், அது உங்களுக்கு ஆக்கினையை வருவிக்கலாம். ஆனால் நான் என்னை நானே பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு வந்த பரிசுத்த பாத்திரமாக இருக்கிறேனே என்ற கேள்விக்கு நான் முதலாவது பதில் சொல்ல வேணும். ஆகவே தான் லேவியராகமம் 20:7 நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாய் கர்த்தர்.
உங்கள் தேவனாய் கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினால நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும் பொருட்டு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆனாலும் நீங்கள் சபையில் கூடி வந்திருக்கும் போது உங்களுக்குள்ள பிரிவினை உண்டென்று கேள்விப்படுகிறேன். உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஆகவே அக்கிரமமான சிந்தை விட்டுவிட்டு ஏக மனதும் ஏக யோசனையும் ஒரே காரியத்தை பேசவும் நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோமா? ஆயத்தப்படுத்தலாமா? வீட்டில் 6 பேர் இருந்தால் 6 பேரும் ஏக மனதாக இருக்கணும். ஒருவர் குற்றப்படுத்தக்கூடாது. ஒருவரையும் ஆக்கினைக்குள்ள நடத்தக்கூடாது. உங்கள் உடம்பிருந்த சகோதரர்களை இன்னும் இயேசுக்குள்ள வரல, நீங்கள் இயேசுக்குள்ள வந்துட்டீங்க, ஆனால் அவங்க பாவியிலிருந்தோ நீங்கள் பரிசுத்தவான்களோ என்று சொல்லி உங்களை நீங்களே பிரித்து கொள்ளக்கூடாது. யாருக்கெல்லாம் புரியுது? ஒருவனை பிதாவாகிய தேவன் எழுந்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் இயேசு சொல்லியிருக்கிறான். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும்? ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களை ஒரே காரியத்தை பேச வேண்டுமேயானால் அவனை பார்த்து நீங்கள் சொல்ல வேணும், உன்னை நானும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. கர்த்தர் இயேசு நாமத்தில் நீ ஒரு நாளுக்கு அவருடைய சொந்த ஜனமாய் அவருக்கேற்ற பரிசுத்தவானாய் மாறுவாய். இந்த சில பேர் சொல்றது, என் கூட பிறந்தவங்கள ஒருத்த மட்டும் பாவியாவே இருக்கான் அப்படிங்கிறது. அப்போ இயேசு சொல்லுவார், நீயும் பாவியாக தான் இருக்க, உன்ட்ட பாவம் இல்லை என்று எப்படி நீ சொல்லுகிறாய்? ஒருவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதிலே உங்களுக்குள்ளே பிரிவினை உண்டு என்று சபையிலே நான் உங்களை குறித்து கேள்விப்படுகிறேன். அப்போ சபை விசுவாசிகளிலே எல்லோரோடும் ஏக மனது உள்ளவர்களாய் ஏக யோசனை உள்ளவர்களாய் ஒரே காரியத்தை பேசுகிறவர்களாய் சபைக்குள் பிரிவினை இல்லாமல் இருக்க வேண்டுமே. இன்றைக்கு சபை அப்படி இருக்கிறதா? நான் விசுவாசியாக இருக்கல, என்னுடைய சபையிலிருந்து எல்லா விசுவாசிகளோடும் எனக்கு பழக்கம் உண்டு. நெருங்கிய பழக்கம் இல்லை, ஆனால் அறிமுகம். எல்லோரும் பேச வேணும். இங்கே முன்வரிசையில் இருக்கிறவர்கள் பின்வரிசையை பார்ப்பதில்லை, பின்வரிசையில் இருக்கும் முன்வரிசையை பார்ப்பதில்லை, நடுவரிசையில் இருக்க யாரையுமே பார்ப்பதில்லை. சில சபையில் பார்த்தா கார் வச்சுருக்கிறவங்களா ஒரு பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க, பைக் வச்சுருக்கவங்களா ஒரு பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க, பிஸ்னஸ் மேனாக ஒரு பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க, பணக்காரங்களா ஒரு பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க, ஏழை ஜனங்கள்லாம் ஓரமாக ஒரு வாசலோரமாக உட்காந்துருப்பாங்க. சபையிலே உங்களுக்குள்ளே பிரிவினை உண்டென்று நான் கேள்விப்படுகிறேன். ஏக யோசனை ஏக மனது ஒரே காரியத்தை பேசுகிறவள் யார்? சபையிலே. ஆகவேதான் முதலாவது நீங்கள் சபையில் கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினை உண்டென்று நீங்கள் சில பேர் நினைக்கலாம், நம்மளை விட உன்னத பெருசாக ஜோமனியில் போகிறாங்க, நான் கொடுக்குற அளவுக்கு கொடுத்துருவாங்களா, எது மாதிரி வேத வசனத்தை மனசில் வச்சுருவாங்களா? பிரிவினை. அப்போ இயேசு பார்க்கிறார், உன்னிடத்தில் பாவம் உண்டு என்று நீ ஒத்துக்கொள்வாயா? அந்த ஜனங்களெல்லாம் நல்லவங்க, எப்படி தெரியுமா? அவர்கள் தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டார்கள். அதே வேதாகமம் சொல்லுகிறது மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யர்கள் என்று சொல்லி. மனசாட்சி சொன்னால் அதுக்கு கீழ்ப்படியாக பொய்யர்களும் இருக்கிறார்கள். அவள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அவர்கள் ஒருவராய் போய்விட்டார்கள். அவர்களையும் இயேசு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இந்த சிறியையும் ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்கவில்லை. அவர் என்ன சொன்னார்? நீ போ, இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது. ஆகவே அவருக்கேற்ற பரிசுத்தமான நீங்கள் மாறுவது எதிலே என்று சொன்னால், நீங்கள் பாவிகள் மத்தியிலே வாழ்கிற பரிசுத்தவான்களாக இருந்தாலும், இப்போ உங்களை நான் உயர்வாக சொல்லுகிறேன், பாவமான ஜனங்கள் பாவிகள் மத்தியிலே வாழ்கிற பரிசுத்த ஜனமாய் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அவர்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்துக் கொள்ளாதபடிக்கு உங்கள் மனதிலே நீங்கள் அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியான தீர்ப்பை சொல்லாதபடிக்கு நீங்கள் போங்கள். நீங்கள் இனிமே பாவம் செய்யாதீர்கள், கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். யாரால சொல்ல முடியும்? யாரால சொல்ல முடியும்? ஏனென்று கேட்டால், இவர் தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய பரிசுத்தத்தில் வளரும்படியாய் தன்னுடைய பரிசுத்தை காத்துக்கொள்ளும்படியாய் நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று கர்த்தராகிய இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார். அவர் அந்த ஆக்கினை என்ற வார்த்தை உபயோகிக்காமலே சொல்லலாமே. எப்படி சொல்லலாம்? யோவான் 8:11 இயேசு அவளை நோக்கி, நீ போ,
இனி பாவம் செய்யாது என்றார் என்று எழுதப்படவில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாது என்று எழுதப்படவில்லை. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ஆகவே ரோமர் 8வது அதிகாரத்தின் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆனபடியால் இந்த வேத வசனங்களை கேட்கிற இந்த சத்தியத்தின்படி நீங்கள் வேதத்தை அறிகிற அறிவுடையவர்களாகிய நீங்கள் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அது இங்கேயும் இல்லை, அது அங்கேயும் இல்லை, எங்கேயும் இல்லை. அப்ப கர்த்தராகிய இயேசு அவர் ஆவியின்படி நடத்தப்பட்டார். ஆனபடினாலே அந்த ஜனங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, அவளையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. இவர் தமக்கு வரும் ஆக்கினையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக, தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியாக, பரிசுத்த தேவனுக்கு ஏற்ற பரிசுத்த குமாரனாய் காணப்படும்படியாக அவர் ஒருவரையும் குற்றம் சொல்லவில்லை, ஒருவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளவில்லை. ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஒருவரை ஆக்கினைக்குட்படுத்தாதபடிக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி நீங்கள் பரிசுத்தத்தில் வளர்வது எதில் இருக்கு என்று சொன்னால், தேவன் தந்த ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த ஆவியில நீங்கள் எல்லாவற்றையும் சிந்திக்க வேணும். அந்த ஆவியில நடத்தப்படுவதற்கு உங்களை நீங்களே ஒப்புக் கொடுக்க வேண்டும். உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய அறிவு, உங்களுடைய சாமர்த்தியம், உங்களுடைய சாதுரியம் எல்லாவற்றையும் ஆவியின் சிந்தைக்கு கொண்டு வர வேணும். ஆவியில நிறைவது எளிது, ஆவியில நடப்பது கடினமானது. ஒரு சம்பவம் நடக்கிறது, அதை ஆவியில சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு இழப்பு வருகிறது, அதை ஆவியில சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்தது நடக்கவில்லை, தள்ளி போகிறது, அதை ஆவியில சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் என்று கேட்டால், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நீங்கள் தொழுது கொள்ளுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாய் நீங்கள் மாறும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். உங்களை நீங்களே பிரித்தெடுத்து பார்ப்பது எதிலே என்று சொன்னால், ஆவியின் சிந்தையிலே. 8ம் அதிகாரத்திலே அநேக ஆவியின் சிந்தை வரும். ஆவி குறித்து அநேக வியாக்கியானங்கள் உண்டு. ரோமர் 8ம் அதிகாரத்திலே ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆகவே மாம்சத்தின்படி நடவாமல், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தாலும் அவர் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தபடினாலே அவர்களும் ஆக்கினைக்கு தப்பினார்கள், இவளும் ஆக்கினைக்கு தப்பினாள். இவரும் தன்னை பரிசுத்தப்படுத்தி தன்னை பரிசுத்தவனாய் காத்துக்கொண்டார். தேவனுக்கேற்ற பரிசுத்த புத்திரனாய் குமாரனாய் காணப்பட்டார். அந்த பரிசுத்தராய் இருந்தபடினாலே அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். எல்லாரும் உயிர்த்தெழ போவதில்லை, எல்லாரும் பரலோகத்தில் பங்கடைய போவதில்லை, எல்லாரும் உயிர்த்தெழுவோம். ஆனால் தகுதி என்ன? ஆவியின்படி நடக்கிறவர்கள் யார்? ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு அந்த வசனத்தில் ஒரே ஒரு எழுத்து தான் மாற்றி காட்டுகிறது. நல்ல கவனிங்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தை நடவாமல், நல்லா சொல்லுங்க, ஆவியின்படி, ஆவியின்படியே, ஆவியின்படியே, ஆவியின்படி அல்ல. ஆவியின்படி நடக்கிறதுனா சர்ச்சில் வந்து ட்ரம் அடித்து பாட்டு பாடி ஆடணுன்னா ஆவி வந்து நிறைஞ்சிடும். ஆவியின்படி எல்லாம் ஆடுவாங்க, அது அந்த நேரம் போல் முடிஞ்சு போகும். ஆவியின்படியே என்று சொன்னால் எங்கே இருந்தாலும் ஆவியிலே நடத்தப்பட நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நாம் பரிசுத்தவான்களாய் மாற வேணும். நாம் அவருக்கேற்ற ஜனமாக காணப்படும்படிக்கு இந்த பாவ ஜனங்கள் மத்தியிலே தேவனாய் கர்த்தர் அவருக்குரிய பரிசுத்த ஜனமாய் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எல்லாருமே முழங்கால் படியுது.